உண்மையிலும் மக்கள் தெரிஞ்சிருக்கணும். 18ஆம் தேதி விடிய காலை 18ஆம் தேதி அதிகாலையிலே 1 மணியாக இருக்கும். என்னோட நேரடியாக வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடைய அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களும் சமாதான சேலத்துக்கு பொறுப்பாளர் புலித்தவன் அண்ணன் அவர்களும் என்னோட நேரடியாக தொடர்பு அளிக்கிறான். நிலைமைகள் அந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு. அவர்கள் கூறுகிறார்கள், தாங்கள் தொடர்ந்து இங்கே நிற்க முடியாது, ஒன்றில் தாங்கள் வீரச்சாவு அடையணும் அல்லது தாங்கள் சரண்டர் பண்ண வேண்டி வரும். இது தொடர்பாக என்ன செய்வதாக என்னிடம் கேட்க, நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். கடைசி கட்டம், கடைசி ஒரு சில மணித்தியாலங்கள் நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். தொடர்ந்தும் பசில் ராஜபக்சோட பேசி, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட பேசி, அந்த பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடு வந்தும் அந்த இணக்கப்பாடு ஒருதலை பட்சமாக வந்து அரசாங்கம் அதை நிராகரிக்க, இந்த விடயங்கள் தொடர்பாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை விசேஷமாக சம்பந்தன் ஐயாக்கு நான் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து அவருக்கு விளங்கப்படுத்தி வந்தேன். அப்ப இந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைய கடைசி கட்டத்தில் வந்து வெள்ளை கொடியை பிடிச்சாவது சரண்டர் பண்ணணும் என்ற அளவுக்கு நிலைமைகள் வேற. அது செய்யறது சரியோ பிள்ளையோன்றதை பற்றி கதைக்கிறதுக்கு என் அம்மா மேலே ஆணையா சொல்றேன். என் அம்மா உயிரோட இருக்கிறான். இது என் அம்மா மேலே ஆணையா சொல்றேன். சரிதானே? எனக்கு தொடர்பு எடுக்க முடிய இல்லை. EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தார். சரிதானே? இதுதான் உண்மை.